முடி வளர்க்காதவன் ஊரில் சீப்பு வியாபாரம் செய்கிறது எப்படி? உங்கள் காதோடு கதை பேச வருகிறாள் கண்ணம்மா. ஒரு ஊரில் ஒரு பெரிய வியாபாரி இருந்தார். அவருக்கு பாபு, குமார், பிரபுன்னு 3 பசங்க இருந்தாங்க. அவர் தனக்கு பின்னாடி தான் செய்துக்கிட்டு இருந்த வியாபாரத்தை தன்னோட 3 பசங்களில் யாருக்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு யோசிச்சாரு. தன்னோட பசங்க 3 பேருக்கு ஒரு போட்டி வைக்கலாம்னு முடிவு பண்ணாரு. அவங்க வாழ்ந்த ஊரில் ஒரு பெரிய புத்த மடாலயம் இருந்துச்சு. அங்கே நிறைய புத்த மடத்துறவிகள் வாழ்ந்தாங்க. அந்த புத்த மடாலயத்துக்கு நிறைய மக்கள் வந்து போவாங்க. அந்த வியாபாரி தன்னோட 3 பசங்களையும் கூப்பிட்டு யார் அதிக அளவு சீப்புகளை அந்த ஊரில் இருந்த அந்த புத்த மடாலயத்தில் போய் அங்கே இருந்த புத்த பிக்குகள் கிட்ட விற்கிறாங்களோ அவங்க தான் தனக்கு பின்னாடி அவர் செய்துக்கிட்டு இருந்த வியாபாரத்தை நிர்வகிக்க தகுதியானவர்னு அவங்க கிட்ட சொன்னார். அவங்க 3 பேரும் தங்களோட திறமையை வெளிப்படுத்த 100 நாள் அவகாசமும் கொடுத்தாரு. முடியெல்லாம் சிரைச்சு மொட்டை அடிச்சுட்டு ரொம்ப எளிமையான அமைதியான வாழ்க்கை வாழ்கிற புத்த மத துறவிகளோட ஆசிரமத்தில் எப்படி அவங்க யாருமே பயன்படுத்தாத சீப்புகளை விற்கிறதுன்னு அவரோட 3 பசங்களும் திகைச்சு போய் நின்னாங்க. சரி, ஏதாவது வித்தியாசமாக யோசனை பண்ணி சீப்புகளை விற்கிற வழியை பார்ப்போம்னு சொல்லிட்டு 3 பேரும் தனித்தனியாக முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 100 நாள் முடிஞ்சுது. அந்த வியாபாரி தன்னோட 3 பசங்களையும் தனித்தனியாக கூப்பிடுறாரு. அவரோட மூத்த மகன் பாபு வந்தான். அப்பா, நான் புத்த மடாலயத்தில் இருக்கிற புத்த மத துறவிகள் கிட்ட போய் சீப்புகளை விற்க முயற்சி செஞ்சேன். அவங்க நாங்கள் தான் முடியே வளர்க்குறது இல்லையே, எங்களுக்கு எதுக்கு சீப்புன்னு கேட்டாங்க. சீப்பை திருப்பி சீப்போட இன்னொரு முனையை வச்சு முதுகு சொரிஞ்சிக்கலாம்னு சொன்னேன். அவங்க 10 சீப்பு வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னான். சரிப்பான்னு அவனை அனுப்பிட்டு நடுமகன் குமாரை கூப்பிட்டாரு. குமார் சொன்னான், அப்பா, நான் புத்த மடாலயத்தில் இருக்கிற புத்த துறவிகள் கிட்ட போய், ஐயா, நம்ம கோவில் மலை மேலே இருக்குது. நம்ம கோவிலுக்கு பக்தர்கள் நடந்து மலையேறி வராங்க. காற்றுலையும் வெயில்லையும் பயணம் செஞ்சு வரவங்க கோயிலுக்கு வந்து சேர்றதுக்குள்ளே சோர்ந்து போயிடுவாங்க. நம்ம கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு 10 வழி இருக்குது. பக்தர்கள் கோயிலுக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி 10 இடத்துலையும் பக்தர்கள் முகம் கழுவி தலை சீவி நல்ல முறையில் கோவிலுக்குள்ளே தியானம் பண்ண வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்க அந்த யோசனையை செயல்படுத்தி ஒவ்வொரு நுழைவாயில்லையும் முகம் கழுவி தலை சீவுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. ஒவ்வொரு நுழைவாயில்லையும் ஒரு கண்ணாடியும் 10 சீப்பும் வாங்கி வச்சாங்க. அதனால் என்னால் 100 சீப்புகளை விற்க முடிஞ்சுதுன்னு சொன்னான். வியாபாரி தன்னோட 2வது மகனோட அறிவையும் திறமையும் பாராட்டினாரு. சரி, நம்ம கடைக்குட்டி 3வது மகன் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து அவரோட 3வது மகன் பிரபு வந்தான். அப்பா, நான் அந்த புத்த மடாலயத்தோட தலைமை புத்த பிக்குவை போய் சந்தித்தேன். அவர்கிட்ட, ஐயா, நம்ம புத்த மடாலயத்துக்கு தினமும் நிறைய பேர் அமைதி வேண்டி வராங்க. இந்த மடாலயத்துக்கு வந்து போகிறவங்க எல்லாம் இந்த புத்த மடாலயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போக விரும்புவாங்க. அந்த பொருள் அவங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்ததுன்னா அது வந்து போகிற பக்தர்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லி ஒரு யோசனை சொன்னேன். ஐயா, நான் புத்த மகான் சொன்ன பொன்மொழிகளை மக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற சீப்புகளில் பொறிச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன். நீங்கள் அந்த சீப்புகளை மடாலய வளாகத்தில் விற்பனைக்கு வச்சிங்கன்னா பக்தர்கள் அதை வாங்கிட்டு போவாங்க. வாங்கிட்டு போகிறவங்க தினமும் தலை சீவும் போது புத்தருடைய பொன்மொழிகளை வாசிப்பாங்க. வாசிக்கிறவங்க அதன்படி வாழ முயற்சி செய்வாங்க. அதனால் அவங்க வாழ்க்கையும் சிறப்பாக மாறும். நம்ம புத்த மடாலயமும் அவங்க மனசில் என்றைக்கும் பசுமையாக இருக்கும்னு நான் சொன்ன அந்த யோசனை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் கொண்டு போய் கொடுத்த 1090 சீப்புகளையும் வாங்கிக்கிட்டாங்கன்னு சொன்னான். இன்னும் அதே போல் புத்த மகனுடைய பொன்மொழிகள் பொறிச்ச நிறைய சீப்புகளை கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொன்னான். வியாபாரிக்கு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியலை. அப்படியே எந்திரிச்சு மகனை ஆற தழுவிக்கிட்டாரு. ஆனால் ஒரு சந்தேகம். அதெல்லாம் சரி, உங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் 400 சீப்புகள் தானே கொடுத்தேன், நீ எப்படி 1090 சீப்புகளை விற்றேன்னு கேட்டார். அதுக்கு கடைக்குட்டி பிரபு சொன்னால், அது வந்துப்பா, என்கிட்ட நீங்கள் தந்த அந்த 400 சீப்புகளோட மூத்த அண்ணன் பாபுக்கிட்ட இருந்து அவர் விற்காமல் வச்சுருந்த 390 சீப்புகளையும் 2வது அண்ணன் குமார்கிட்ட இருந்து அவர் விற்காமல் வச்சுருந்த 300 சீப்புகளையும் வாங்கிக்கிட்டேன். ஆக மொத்தம் 1090 சீப்புகளை விற்றேன்னு சொன்னான். அதை கேட்டதும் வியாபாரிக்கு இன்னும் பூரிப்பு தாங்க முடியல. தனக்கு பின்னாடி தன்னோட வியாபாரத்தை தன்னோட இளைய மகன் பிரபு கிட்ட ஒப்படைச்சிட்டு வீட்டில் நிம்மதியாக ஓய்வெடுத்தார்.
முடியையெல்லாம் சிரைச்சி மொட்டையடிச்சிட்டு ரொம்ப எளிமையான அமைதியான வாழ்க்கை வாழ்கிற புத்த மத துறவிகளோட ஆசிரமத்தில் எப்படி அவங்க யாருமே பயன்படுத்தாத சீப்புகளை விற்கிறதுன்னு தானே பொதுவாக நாம் எல்லாரும் யோசிப்போம். வாழ்க்கையில் நாம் எப்போ பிரச்சனையை சந்தித்தாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, இது வேண்டாத வேலை, இது ஆகாத காரியம்னு தான் பொதுவாக நாம் எல்லாரும் யோசிப்போம். ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நாம் பதட்டப்படாமல் அமைதியாக வித்தியாசமாக யோசித்தோம்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. ஒரே ஒரு தீர்வு இல்லை, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பல தீர்வுகள் இருக்குது. எந்த ஒரு கடினமான சூழ்நிலையும் மனம் துவண்டு போகாமல் பதட்டப்படாமல் முடியாதுன்னு தோணுற எண்ணத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அமைதியாக உட்காந்து பல்வேறு கோணங்களில் சிந்திச்சோம்னா பிரச்சனைகளுக்கு சிறப்பான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும். வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். பிரச்சனைகளை கண்டு அஞ்சி நடுங்காமல் துணிஞ்சு எதிர்கொண்டு வாழ்வோம். வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறாள் கண்ணம்மா.